ஹாய், பேஷண்ட்ஸ் காமனாக கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான் நான் ஆன்சர் பண்ண போகிறேன். எனக்கு கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்கா, இல்லை மெக்னீஷியம் டெஃபிஷியன்சி இருக்கா, பொட்டாசியம் டெஃபிஷியன்சி இருக்கா, இல்லை விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கா? அப்படி எதாவது இருந்துச்சுன்னா நான் வந்து எந்த மெடிசன்ஸ் எடுக்கணும், அண்ட் காம்பினேஷன்ஸில் எடுக்கணுமா, இல்லை வந்துட்டு சிங்கிளாக எடுக்கணுமா? வெல்கம் டு டே 7 ஆஃப் 25 days 25 வீடியோ சீரீஸ். எப்போலாம் நீங்கள் வந்து கால்சியம்கான மெடிசன்ஸ் எடுக்கணும்? எனக்கு வந்து ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து ஹேண்ட் அண்ட் ஃபீட்டில் வந்து டிங்லிங் சென்சேஷன் இருக்குது. அதே மாதிரி அடிக்கடி எனக்கு ஸ்பாசம்ஸ் வருது, காஃப் மசில் ஸ்ட்ரெயின்ஸ் அண்ட் காஃப் மசில் கிராம்ஸ் வருது, ஃபெட்டிகாக ஃபீல் பண்ணுறேன், அண்ட் சம்டைம்ஸ் ஐ கெட் பால்பிட்டேஷன் ஆஃப் த ஹார்ட், ஆர் அதர்வைஸ் ஐ எம் அ கேஸ் ஆஃப் சீஷர்ஸ் as well as ஐ ஃப்ரீக்வெண்ட்லி ஹேவ் ஒரு ஷார்ட் டேர்ம் ஒரு மெமரி லாஸ் மாதிரியோ, இல்லை வந்துட்டு அடிக்கடி நான் மறந்து போகிறேன் சில விஷயங்கள் அப்படின்னா, தென் யூ மே பி சஃபரிங் ஃப்ரம் hypocalcemia. Persons who are on vegan diet, then people who are having a low intolerance to milk and milk products or lactose intolerance, and people who are having a significant irritable bowel syndrome or an inflammatory bowel disease. More importantly, people who are on corticosteroids. ஸோ இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் வந்து மேண்டேட்ரியாக வந்து ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆயிருக்கு. யூஸ்வலாக வந்து கால்சியமோடைய ரெக்கமெண்டட் டெய்லி அலவன்ஸ் RDA அலவன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அது 1000 to 1200 mg based on your age and the sex of the person. But whether you need it or not, I would suggest you to test your calcium levels and then take it irrespective of whatever your symptoms are. So symptoms of magnesium and potassium deficiency are also similar to the calcium deficiency symptoms தான். மெக்னீஷியம் டெஃபிஷியன்சியில் உங்களுக்கு வந்து அப்பிடைட் வந்து கம்மியாகும். அதே மாதிரி வந்துட்டு உங்களுக்கு வந்து பொட்டாசியம் டெஃபிஷியன்சியில் கான்ஸ்டிபேஷன் சிம்டம்ஸ் வரலாம். ஸோ இது ரெண்டு தான் ஒரு சட்டில் டிஃபரன்ஸே தவிர மற்றபடி வந்து சிம்டம்ஸ் எல்லாம் வந்து சேமாக தான் இருக்கும். ரெக்கமெண்டட் டெய்லி அலவன்ஸ் ஃபார் தி மெக்னீஷியம் இஸ் அரவுண்ட் 400 to 420 ஃபார் தி மேல்ஸ் அண்ட் 310 to 320 ஃபார் ஃபீமேல்ஸ். ரெக்கமெண்டட் டெய்லி அலவன்ஸ் ஃபார் பொட்டாசியம் வேரிஸ் ஃப்ரம் அரவுண்ட் 2500 milligrams இருந்து ஆல்மோஸ்ட் அரவுண்ட் 3400 milligrams to even 4700 milligrams வரைக்கும் வேரி ஆகும். ரெக்கமெண்டட் டெய்லி அலவன்ஸ் ஃபார் விட்டமின் டி இஸ் அரவுண்ட் வந்து 400 international units, not milligrams, 400 international units for less than 1 year, and it subsequently rises to 600 to 800 as you progress in age. It is wise enough to take medicines individually than combining it. ஏன்னா வந்து calcium and magnesium combine பண்ணும்போது there are studies which show that the efficiency of the calcium or otherwise the magnesium will go down அப்படின்ட்டு. அதே மாதிரி வந்து ப்ராப்பராக வந்து ஒரு 2:1 ரேஷியோவில் வந்து நம்ம எடுக்க வேண்டியிருக்கோம். அதெல்லாம் வந்து பாசிபிலிட்டி வந்து ரொம்ப கம்மி. அண்ட் சேம் வித் த ஸ்டோரி ஆஃப் calcium plus potassium. It is better that you take calcium plus potassium separately. But when it comes to calcium plus vitamin D, it can be combined together because the bioefficiency of the calcium plus the vitamin D will increase when it is taken together.